ஹலோ காய்ஸ், இந்த மாதிரி ஒரு இறால் கிரேவியை இந்த மாதிரி ஒரு பிரெட்டில் வச்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்னு மைண்டில் கொஸ்டின் இருந்தாலும் பட் மனசு கேட்கல. சப்போஸ் நல்லா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டைம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நேராக வல்லூருக்கு போயிட்டு 1 கிலோ நல்லா பெரிய இறாலாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா தென்கடல் மீளவன் அப்படின்ற பேஜில் தான் பார்த்தா. அவங்க கடலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சாப்பிடும்போது பசி இன்னும் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஹைப் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இறால் கிரேவியை சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் பிரெட் கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. ஸோ நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு களத்தில் இறங்கியாச்சு. ஆக்சுவலி அவங்க இறால் கிரேவியை பிரெட்ல தொட்டு தான் சாப்பிட்டாங்க. பட் ஆனால் நம்ம சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு 2 பிரெட்டுக்கு நடுவில் இறால் கிரேவியை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி எங்கள் அம்மாட்ட தான் கொடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நானும் ட்ரை பண்ணேன். பிரெட்டோட ஸ்வீட்னஸும் அந்த கிரேவியோட காரமும் சேர்ந்து காம்போவே செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா கைஸ், பாய்.